லிட்டில் ரெட் ரைடிங் ஹூட்டின் தற்கால வம்சாவளியான வர்ஜீனியா ஃபெலிசியா டே தனது வருங்கால கணவர் நேதனை கவன் ஸ்மித் தன் குடும்பத்தினரை சந்திக்க வீட்டிற்கு அழைத்து வருகிறாள். வர்ஜீனியாவின் பாட்டி ரோஸ்மேரி டன்ஸ்மோர் மற்றும் சகோதரன் ஜேக் டேவிட் ரியேல் அவளை வரவேற்கின்றனர். ஜேக் அவளை ரெட் என்று அழைக்கிறான், இது ஒவ்வொரு தலைமுறையிலும் முதல் மகளுக்கு வழங்கப்படும் குடும்ப புனைப்பெயர். அவர்கள் வந்த சிறிது நேரத்திலேயே நேதன் வீட்டு வாசலில் பாதி இறந்த நிலையில் தள்ளாடிக்கொண்டிருக்கும் ஒரு மனிதனை காண்கிறான். இறக்கும் தருவாயில் இருந்த அந்த மனிதன் கேப்ரியல் என்ற பெயரைச் சொன்னவுடன் நேதன் வர்ஜீனியாவை காப்பாற்ற ஓடுகிறான். அவர்கள் திரும்பி வரும்போது அந்த மனிதன் ஏற்கனவே சாம்பலாகிவிட்டான். வர்ஜீனியாவின் மற்றொரு சகோதரனான மார்கஸ் கிரெக்பிரைக் என்ற ஷெரிஃப் அங்கு வந்து நேதனின் வருத்தத்திற்கு மத்தியில் நிலைமையை கட்டுப்படுத்துகிறார். வர்ஜீனியா நேதனை உள்ளே அழைத்துச் சென்று தாங்கள் ஓநாய்களை வேட்டையாடுவதாக விளக்குகிறாள். அவளை நம்பாத நேதன் சூரியன் மறையும் நேரத்தில் நடைபயிற்சிக்குச் செல்கிறான். அப்போது கேப்ரியல் ஸ்டீபன் மெக்காட்டி என்ற தன் பெயரை வெளிப்படுத்தும் ஒரு ஓநாய் அவனை தாக்கி கடிக்கிறது. அடுத்த நாள் வேட்டைக்கு தயாராகும்போது தாங்கள் எப்போதாவது ஒரு ஓநாயை மீண்டும் மனிதனாக்கியதுண்டா என்று நேதன் கேட்கிறான். புதிதாக கடிக்கப்பட்ட ஓநாய் ஒரு மனிதனை கொல்வதற்கு முன்பு அந்த நபரை ஓநாயாக மாற்றிய ஓநாயை கொல்வதுதான் சாபத்தை முறியடிப்பதற்கான ஒரே வழி என்று வர்ஜீனியா அவனிடம் கூறுகிறாள். சிறிது நேரத்திற்குப் பிறகு அவர்கள் நகரத்தில் வேட்டையாடச் செல்கிறார்கள். அங்கு நாதன் ஒரு ஓநாயை கொல்கிறான். ஓநாய்கள் இறந்த பிறகு அவர்கள் தங்கள் காரின் டிக்கியில் பூட்டப்பட்டிருந்த ஒரு பெண்ணை காண்கிறார்கள். எந்த மனிதனும் தப்பிப் பிழைக்க முடியாத ஒரு விளையாட்டை ஓநாய்கள் திட்டமிடுவதாக அவள் அவர்களிடம் கூறுகிறாள். அன்று இரவு முகாமை அமைக்கும்போது நாதன் முதல் முறையாக ஓநாயாக உருமாறுகிறான். அவனை காப்பாற்ற வேண்டும் என்ற தீவிர ஆவலில் வர்ஜீனியா அவனை இரவு முழுவதும் சிறையில் அடைக்க வற்புறுத்துகிறாள். அடுத்த நாள் காலை நாதன் ஒரு சிறை அறையில் கண்விழிக்கிறான். அன்று இரவு சாபம் முடிந்ததால் கேப்ரியலை வேட்டையாட உதவுவதற்காக அவன் பகல் முழுவதும் விடுவிக்கப்படுகிறான். நகரத்தில் மார்கஸ் மற்றும் ஜேக் அந்த விளையாட்டிற்காக சிறைபிடிக்கப்படுகிறார்கள். இரவு முடிவுக்கு வரும்போது அந்த சகோதரர்கள் கொல்லப்பட்டது தெரியவருகிறது. அடுத்த நாள் குடும்பத்தினர் இறுதிப் போருக்கு தயாராகின்றனர். அந்த தருணத்தை பயன்படுத்தி கேப்ரியல் வர்ஜீனியாவை கடத்துகிறான். வர்ஜீனியாவை கண்டுபிடிப்பதற்குச் சற்று முன்பு நாதன் அந்த சகோதரர்களை கண்டுபிடித்து விடுகிறான். தம்பதியினர் வீட்டிற்கு திரும்பி பௌர்ணமிக்கான ஏற்பாடுகளை முடிக்கின்றனர். சூரியன் மறையும்போது போர் தொடங்குகிறது. நாதன் தனது கூண்டில் அடைக்கப்படுகிறான். பாட்டி அவனை கவனித்துக் கொண்டிருக்கிறாள். கேப்ரியலை எதிர்கொள்வதற்கு முன்பு வீட்டிற்குள் நுழைந்த பல ஓநாய் மனிதர்களை ரெட் கொல்கிறாள். இதற்கிடையில் நாதன் ஓநாய் மனிதனாக மாறும்போது பாட்டி அவனைச் சுட முயற்சிக்கிறாள். சிறையிலிருந்து தப்பித்த நாதன் ஓநாய் மனித உருவில் பாட்டியை கொன்றுவிடுகிறான். மாடியில் கேப்ரியல் வர்ஜீனியாவை துரத்துகிறான். இரத்தம் படிந்த தன் கையில் வெள்ளிப்பூச்சை பூசி அதை கேப்ரியல் மீது அவள் பூசுகிறாள். அவன் 2 மாடிகள் கீழே தடுப்பு கம்பியின் மீது விழுகிறான். வர்ஜீனியா அவனை பின்தொடர்ந்து பாய்ந்து வெள்ளி முனை கொண்ட ஈட்டியை அவன் இதயத்தில் பாய்ச்சுகிறாள். அவன் இறக்கும்போது வர்ஜீனியா ஒரு ஓநாய் மனிதனின் ஊளையை கேட்கிறாள். மோசமானதை எண்ணி அஞ்சி அவள் நாதனை பார்க்க அடித்தளத்திற்கு ஓடுகிறாள். ஆனால் தன் பாட்டி இறந்து கிடப்பதை காண்கிறாள். ஒரு சிவப்பு மேலங்கியை எடுத்துக்கொண்டு நாதனை கண்டுபிடிக்க வர்ஜீனியா காட்டிற்கு ஓடுகிறாள். ஓநாய் மனிதன் நாதன் வர்ஜீனியாவை தாக்கி அவளை மயக்கமடையச் செய்கிறான். காலையில் வர்ஜீனியா தான் கடிக்கப்பட்டிருப்பதை கண்டுபிடிக்கிறாள். அவள் விழுந்த இடத்திலிருந்து சில அடி தூரத்தில் ஒரு பழைய பாழடைந்த கட்டிடத்திற்குச் செல்லும் இரத்தக் கோடு ஒன்று இருந்தது. உள்ளே நாதன் மீண்டும் மனிதனாக மாறியிருந்தான். அவன் வர்ஜீனியாவிடம் தன் காதலை உறுதி செய்து அவளுடன் ஒரு வாழ்க்கை வாழ விரும்புவதாக கூறுகிறான். அவன் அவளை அணைக்கும்போது வர்ஜீனியா ஒரு வெள்ளிக் கத்தியால் அவனை குத்தி தான் எப்போதும் அவனை நேசிப்பதாகச் சத்தியம் செய்கிறாள். அவனது மரணத்துடன் வர்ஜீனியாவின் மீதான சாபம் முறிகிறது. தூரத்தில் ஒரு ஓநாய் ஊளையிட அவள் தன் மகளுக்குச் சின்னஞ்சிறு செந்நிற தொப்பி அணிந்த சிறுமியின் கதையை படித்து காட்டுவதோடு திரைப்படம் முடிவடைகிறது.